ஒரு நாள் தியானம் கலைந்து கண்விழித்து பார்த்தபோது எதிரே ஓர் ஆட்டிடையன் ஏராளமான ஆடுகளை ஓட்டிச் செல்வதை பார்த்தார். அவர் மெல்ல எழுந்து அந்த இடையனோடு நடக்கத் தொடங்கினார். காரணம், அந்த மந்தை ஆட்டில் ஒரு குட்டி ஆடு, கால் ஊனமான ஆடு. அந்த கால் ஊனமான ஆடு மிகுந்த சிரமத்தோடு நடப்பதை பார்த்து புத்தர் தன்னுடைய ரோஜாப்பூ போன்ற கரங்களில் மல்லிகைப்பூ மாலை போல அந்த ஆட்டுக்குட்டியை, வெள்ளை நிற ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு உடன் நடக்கலானார். இந்த இடையனிடம் பேச்சு கொடுத்தார். என்ன, நூற்றுக்கணக்கான ஆடுகள், எங்கே அழைத்து செல்கிறாய்? சுவாமி, பிம்பிசார மன்னனுடைய அவைக்கு அழைத்து செல்கிறேன். எதற்கு இத்தனை ஆடுகள் அந்த அவைக்கு உடனே தேவைப்படுகின்றன? அவர் ஒரு யாகம் நிகழ்த்துகிறார். யாகத்தில் உயிர் பலி கொடுப்பது வழக்கம் தானே. இந்த ஆடுகளை எல்லாம் பலியிடுவதற்காக அழைத்து வர சொன்னார்கள். அதுதான் கூட்டிச் செல்கிறேன் என்றான் அந்த இடையன். புத்தருடைய கருணை மனம் இளகியது. எத்தனை ஆடுகள்! துடிதுடிக்க இவற்றை நெருப்பில் பலியிடுவதா என்று அவருடைய நெஞ்சம் யோசித்தது. அவரும் யாகசாலைக்கு வந்தார். அந்த ஆட்டிடையனையும் ஆடுகளையும் அங்கே நிறுத்தினார். யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர். பிம்பிசாரன் அங்கே அமர்ந்திருந்தான். பிம்பிசாரனிடம் புத்தர் பேச்சு கொடுத்தார். என்ன செய்கிறாய் நீ? யாகம் செய்கிறேன். எதன் பொருட்டு? உயிர்களுடைய நன்மையின் பொருட்டு. இந்த ஆடுகள் எல்லாம் உயிர் இல்லையா? இந்த ஆற்றுக்கெல்லாமும் நன்மை வேண்டும் இல்லையா? அதற்காகவும் அல்லவா யாகம் செய்ய வேண்டும்? இந்த யாகத்தில் இத்தனை ஆடுகளை பலி கொடுக்கிறேன் என்கிறாயே, இது எப்படி நியாயம் என்று யோசித்துப்பார் என்று சொல்லி வியக்கக்கூடிய வகையில் ஒரு வாதத்தை முன்வைத்தார். புத்தருடைய சரிதத்தை ஆசிய ஜோதி என்ற பெயரில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தமிழ் காப்பியமாக எழுதினார். அதில் இந்த சம்பவம் வருகிறது.